Hello everyone, welcome back to our channel. Thank you for the love and support. Keep supporting. Hope everyone is doing good. மறுபடியும் இந்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டபுள் தமாக்காவை நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து கோலா உருண்டை வந்து செய்ய போகிறோம். கோலா உருண்டை ஃப்ரை மட்டும் இல்லாமல் கோலா உருண்டை மசாலாவும் செய்ய போகிறோம். இது எப்படி செய்வது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, கட்டாயமாக செஞ்சுருப்பீங்க. அதே ஸ்டைலில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஆனால் என்ன ஒன்று சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எங்கே வந்து எது பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இந்த கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் மீட் வந்து நான் 750 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆனியன்ஸ் 2, க்ரீன் சில்லிஸ் 3, கறி லீவ்ஸ் வந்து 6 to 8, டர்மரிக் வந்து 1 teaspoon, ஆயில் 2 tablespoon, கரம் மசாலா 1 teaspoon, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து 1 tablespoon ஈச். ஸோ இதுதான் பேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கோலா உருண்டை பேஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரைக்கும் மசாலாவுக்கும் நம்ம இதை தான் சேம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேன் சூடான பிறகு ஒரு ஆயில் வந்து 30 ml யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு அடுத்தது வில் ஆல்சோ ஆட் த கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி தான் நான் போடுறேன். ஸோ இதில் வந்து க்ளோவ்ஸ் 2, சினமன் 1, பே லீஃப் பிரியாணி இலை வந்து 1 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கறி லீவ்ஸ் ஃபார் ஃப்ளேவர் வந்து வில் ஆட் அபவுட் 6 to 8. நெக்ஸ்ட்டு இது வதங்கிட்ட பிறகு தென் வி வில் ஆட் த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். இந்த டிஷ் வந்து வெரி வெரி சிம்பிளான டிஷ் அண்ட் சுவையான டிஷ்ஷும் கூட. ஸோ நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம அறுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன். சில உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால், ரொம்ப பெரிய வெங்காயம் இருந்தால் 1 இருந்தால் போதும். ஸோ க்ரீன் சில்லிஸ் வந்து 3 வந்து சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்க விடலாம். வில் சாட்டே வெல் until the oil separates. Once oil separate ஆன பிறகு then we will add the next ingredient. கொஞ்சம் ரொம்ப வதக்க விட்டாதீங்க, அப்புறம் அந்த கொஞ்சம் இதான மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் ஆல்சோ ஆட், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வில் ஆட் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 tablespoon ஈச் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன் 1 tablespoon. இது கூடயே வந்து நீங்கள் ஆல்சோ ஆடிங் garlic 1 tablespoon. இதையும் வந்து நம்ம வந்து வதங்க விடலாம். ஸோ இந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடலாம். பச்சை வாசனை போயிட்ட பிறகு தென் வில் ஆட் our ஸ்பைசஸ். நம்ம வச்சுருக்கிற டர்மரிக் 1 teaspoon. நெக்ஸ்ட் நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி சால்ட் வந்து தேவைக்கேற்ப தான். ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். கம்மியாக இருந்ததுன்னா தென் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் சால்ட். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு தென் வாட் வி வில் டூ, நம்மளுக்கு வச்சுருக்கிற கிரவுண்ட் மீட்டை வந்து வில் ஆட் இட். இதுக்கு வந்து மட்டன் தான் எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து 750 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா இதில் நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம். நான் வந்து இங்கே வந்து எனக்கு லீன் மீட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்க விடலாம். நல்லா இது வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அடி பிடிக்காதபடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து நல்லா வந்திருக்குன்னு தெரியும். தென் யூ கேன் டர்ன் இட் ஆஃப். இது எனக்கு வந்து இட் டேக்ஸ் அபவுட் ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes. 20 minutes கழிச்சு இப்படி தான் இருக்கும் மீட்டு. நீங்கள் பாருங்கள், ரொம்ப இதை சியூயாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து வில் ஆட் அரைச்சி வச்சுருக்க கொரியாண்டர், மின்ஸ் பண்ண கொரியாண்டர் வந்து வில் ஆட் இட். டிஷ் வந்து இது வந்து பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ another 2 minutes நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கூல் பண்ண விட்டுட்டு தென் we gonna grind it. நீங்கள் மிக்ஸியோ இல்லை கிரைண்டரில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுங்க. இது தான் வந்து கோலா உருண்டைக்குரிய பேஸு. அரைச்சிட்ட பிறகு தான் இதுதான் முக்கியமான டெக்னிக். நீங்கள் தனியாக வந்து பொட்டுக்கடலை அது தனியாக வந்து இது பண்ணி வச்சுங்க. அண்ட் தென் we also need 1 egg. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம கிரைண்ட் பண்ண மீட்டோட வில் ஆட் எக்கை வந்து நல்லா பீட் பண்ண எக்கை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை வந்து 1/2 cup, அதையும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆட் இட். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தென் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பொட்டுக்கடலை. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து கோலா உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோலா உருண்டை ஃப்ரை தான் பண்ண போகிறோம்.
ஸோ நீங்கள் செப்பரேட் பேனில் வந்து ஆயில் இந்த சமயம் வந்து நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ஆயில் வந்து ஆல்வேஸ் கீப் ஆன் லோ டு மீடியம் ஹீட். அதில் வந்து நல்லா காயட்டும் ஆயில். நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தென் கோலா உருண்டை வந்து உடஞ்சிரும். ஸோ மேக் ஷுர் லோ டு மீடியம் ஹீட்லேயே வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ ரொம்ப கிளற வேணாம், எப்போயாவது ஒரு டைம் மட்டும் நீங்கள் திருப்பி விட்டால் போதும். ஸோ கோலா உருண்டை வந்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அகேன் டெஃபினட்டாக வந்து இந்த டிஷ் வந்து செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது சின்ன டெக்னிக் தான். பாருங்கள், கோலா உருண்டை அருமையாக வருது. ஸோ யம்மி கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி கோலா உருண்டை மசாலா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டை ரெடியாக இருக்குது. ஸோ ஆனியன்ஸ் வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். டொமேட்டோஸ் அது வந்து நான் 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பொட்டேட்டோஸ் வந்து நான் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கோரியாண்டர் ஃபார் கார்னிஷிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 கப் கோகோனட் மில்க் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஈச். ஸோ கோரியாண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் வந்து 1 டீஸ்பூன், சால்ட் ஆஸ் ரிக்வயர்ட். சில்லி பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஆல்சோ கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் கூட வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வெரி வெரி சிம்பிளான டிஷ். எதையும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ண அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு பேன் வந்து சூடாகிட்ட பிறகு தென் வில் ஆட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் ஆயில் ஆட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா நான் சொன்ன மாதிரி காடமம் அண்ட் உங்களுக்கு பே லீஃப் அண்ட் சின்னமன் தான் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஸோ கறி லீவ்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு தென் வில் ஆட் ஸ்பைசஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் டர்மரிக் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் வந்து நான் 1 டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன். உங்களுக்கு கோரியாண்டர் பவுடர் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிவ் இட் அ மிக்ஸ். நல்லா வதங்கிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து தானாக எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆயில் தனியாக இதாகிட்ட பிறகு தான் வந்து இதுக்கான ஆட் த நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட இந்த டிஷ்ஷில் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் வந்து பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வில் ஆல்சோ ஆட் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதையும் நல்லா வதங்க விடுங்க. அகேன் உங்களுக்கு தெரிஞ்சது தான், சேம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். ஒன்ஸ் திஸ் இஸ் டன், நெக்ஸ்ட்டு வந்து வில் ஆல்சோ ஆட் நம்ம இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் தக்காளி வந்து 1 தக்காளி வந்து வில் ஆட் இட். இதுக்கு அடுத்தது தென் இது வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு தென் வில் ஆல்சோ ஆட் த நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து 2 பொட்டேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அகேன் வந்து நீங்கள் வந்து when you make this dish உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்ஸ் ஆர் முருங்கைக்காய், ட்ரம்ஸ்டிக் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து க்ரீன் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஆடிங் க்ரீன் பீஸ் வந்து நான் ஒரு 1 கப் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டு இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we gonna add some வாட்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 கப்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காய்கறி வந்து கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாத்தையுமே எனக்கு கோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி I'm going to add 1.5 cups of water. ஸோ ஒன்ஸ் இது வாட்டர் இதாகிட்ட பிறகு தென் நம்ம வந்து லெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு we're going to cook it for about 10 to 15 minutes on low flame. ஸோ வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு then we will close the lid and then we will cook it for 10 to 15 minutes. ஸோ again இப்போ வந்து நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கனாலும் கரெக்டான டைம் டேஸ்ட் பண்ணிங்க. ஸோ see that கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க.
இப்போ வந்து நம்ம லெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் cook it for 10 minutes. ஸோ வந்து குக் பண்ணலாம் நம்ம இப்போ. அடுத்தது வந்து இப்போது குக் ஆகிடுச்சு 10 minutes கழிச்சு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் வி கோன் டூ இஸ் இப்போ வந்து ஃபைனல் இது வந்து வில் ஆட் கோக்னட் மில்க் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கோக்னட் மில்க் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 cups ஆஃப் கோக்னட் மில்க் தான் ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் லைட் கோக்னட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து let it boil for about பாயில் ஆகட்டும். நம்ம வந்து ஸ்லோ ஹீட்லேயே வந்து பாயில் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து அது வந்து பாயில் ஆகும்போது அப்போ தான் நம்ம வந்து வாட் வி கோனா டூ இஸ் நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டை தான் அப்போ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக அப்போ வந்து ரொம்ப கிளறும் வேணாம். அது போட்டு அந்த சூட்லேயே வந்து ஏற்கனவே நம்ம குக் பண்ண மீட்னால அது தானாக இதாகிடும். ஸோ நல்லாவே வந்து இப்போது குக் ஆகிடுச்சு. ஸோ பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து வில் ஆட் த மீட் பால்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ கோலா உருண்டை ஆட் பண்ணிவிட்டு தென் வில் லீவ் இட் அபவுட் ஒரு அதே சூட்டில் வந்து ஒரு 5 minutes வச்சுட்டாலே போதும் அது. ஸோ ரொம்ப கிளறாதீங்க. ஜஸ்ட் ஒன் ஜென்டில் மிக்ஸ் ஷுட் பி குட். ஸோ அகேன் as I said like cook on low heat for about 5 minutes. ஸோ கோலா உருண்டை குருமா மசாலா வந்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. கான் வெயிட் டு ட்ரை திஸ். எந்த டிஷ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து வில் garnish it with coriander leaves. ஸோ கான் வெயிட் டு ட்ரை திஸ். கோலா உருண்டை மசாலா குருமா வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ கைண்ட்லி ஃபார் வாட்சிங்.